முன்ன பின்ன தெரியாத ஒரு முரடனை வேலைக்கு வச்சிருக்கேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நாகசாமி, இப்படிப்பட்ட துணிச்சல் காரண துணையா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஐயா, உங்க திறமை யாருக்கு வரும்? அந்த சின்னத்துறை இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அடிக்கடி இங்க வந்து அவனை பார்த்தே ஆகணுங்கிற. அவனோ யாரையும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னப்பா இதெல்லாம்? இப்ப அவன் என்ன பார்க்கலன்னா பரவாயில்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை ஒரேடியா பாத்துக்கிறேன். இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்குறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த முறை அந்த குதிரையை நீ போகாத. அது முரட்டு குதிரை யாருக்கு அடங்க மாட்டேங்குது. அடங்காதது அடக்குறதா எனக்கு ஆசை. எங்க பண்ண உங்களை வேலைக்கு வச்சதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு. பிச்சை, நாம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீயும் அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பி. நாம 2 பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலாம்டா. உனக்கு ஒரு நிக்காவ பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாஹ்வை வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்லாஹ் பிச்சேடே, நீதாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே, மக்கார் பண்ற. நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அதை போட்டுறேன். பா, என்ன இந்த அசத்துது? ஏறுங்க எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன். பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன்.
ஏமா கத்தி கபடம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடி, இப்படி கத்தி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி கொடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போகுது. இல்லம்மா, நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போகுது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட். தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சுக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி, கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழிலை கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். चलो भाई निकल के आगर से, चलो भाई निकल के आगर से. हाय ஒன்னே முக்காருவாச்சு. மிச்ச நாள்லாம் கொடு. என்னம்மா இது? காய்கறி நறுக்கிற அருவா. இதை எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம். இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது. 2 ரூபா தரேன். முதல்ல பணத்தை எடிய. இந்தா. யோ யோ யோ, என்ன அது அநியாயமா இருக்கு? யார் நீ? என் கத்தியை பிடுங்கிட்டு என்ன நீ கை நீட்டி அடிக்கிறியா? ஐயோ, இந்த ஊர்ல கேக்குறவங்க யாரும் இல்லையா? பாக்குறவங்க யாரும் இல்லையா? அட பாவிங்களா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஏமா என்னாச்சு? காய்கறிக்காரங்கிட்ட கத்திய வித்தையா? அத புடிங்கிட்டு இந்த ஆளு என்ன கையை நீட்டி வேற அடிச்சிட்டான். இதே உங்க அக்கா தங்கச்சிக்கு நடந்தா அத பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏய், ஏப்பா இப்படி செஞ்ச? இது ஏன் கத்தி? இது உன் கத்தின்னு அதுல எழுதி வச்சிருக்கு. ஒருத்தி என் பொண்டாட்டின்னு ஒருத்தன் சொல்லுவானே தவிர எழுதி மூஞ்சில ஒட்டி இருக்க மாட்டான். பொண்டாட்டி சமாச்சாரம் வேற ஐயா. ஏய், பொண்டாட்டிய கூட வேற ஒருத்தன் தொட்டாதான் புருஷன்காரனுக்கு கோவம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷன் இல்ல மிருகம் தாயா. நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளர்னா என்னையா செய்வ? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு காட்டு பார்க்கலாம். செஞ்சு காட்டியா? யார பார்த்த ஆம்பளையா இல்ல. என்னப்பா கணத்தடியில கூட்டம்? அவன் ஒரு பொண்ணை தூக்கி கிணத்துல போட்டான் பாய். அரே அல்லா, யாரு? தங்கச்சி நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேலே ஏறி வாமா. கன்னத்துல அரைஞ்சா தட்டிக்க கால் இல்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க, இல்ல தண்ணிலேயே வலிச்சு ஜன்னி கண்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன், ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ, தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்கய்யா. என்னப்பா ஏப்பா, வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவளை தூக்கி போட்டு வந்தா. அவ அங்கேயே கடந்து சாகட்டும். ஏப்பா, அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணியில விடுறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா. தரையிலேயே இந்த வெறுப்பு வரைக்கிறா, தண்ணியில விரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல. அட ச்சை, பெரிய மனுஷன் நீ சொல்றேன்னு கேக்குறவா. அரே அல்லா, அரே அல்லா. புண்ணியவா, தங்கச்சியை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவளையா காப்பாத்தினாரு? தள்ளி விட்டவளை தானே காப்பாத்தினாரு. அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற? என்னையா சொல்ற நீ? ராத்திரி என் லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டு இருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம். ஆம்பளைன்னா அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சரி போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன். எங்கேயாவது தோட்டம் தெருவுல கூலி வேலை பாத்துக்கிறேன்.
தடவை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா எட்டி உத. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏய், இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமாயா, அதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி அம்மா பார்த்தேன். தாயே, இத கற்பனையோட நிறுத்திக்க. நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். யோ யோ